சலீம், ஒரு முக்கியமான ஒரு மீட், த பவர் மீட் அப்படின்னே சொல்லலாம். அந்த மீட் நடந்திருக்கு G7 உச்சி மாநாட்டில். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், பிரதமர் நரேந்திர மோடியுடைய சந்திப்பு நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது பற்றின கூடுதல் விவரங்களை கேட்போம். செய்தியாளர் ரமேஷ் நம்மிடையே இணைகிறார். ரமேஷ், மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சந்திப்பு இந்த G7 மாநாட்டில் வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடியும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பும் சந்திக்கிறது. இது வந்து நம்ம விஷுவலாக பார்க்குறோம், ரொம்ப ஒரு உற்சாகமாக ரெண்டு பேரும் பேசக்கூடிய ஒரு இது, அந்த பாடி லாங்குவேஜ், இது எல்லாமே ஒரு பாசிட்டிவ் நோட்டில் தான் போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த விஷுவல்ஸ்லேயே நம்ம பார்க்கலாம். டொனால்ட் ட்ரம்ப்புக்கு பக்கத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி உட்கார்ற மாதிரியான ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பாடி லாங்குவேஜ், அவங்க பேசுகிறது, இது எல்லாமே வந்து இந்த வர்த்தக போர் விஷயத்துக்கெல்லாம் அப்புறம் ஒரு சந்திப்பு அப்படின்னு இருக்கக்கூடிய சூழலில் இன்னும் கொஞ்ச நாளில் ஜூலை எண்டில் கூட அந்த வர்த்தகம் சம்பந்தமான அந்த விஷயங்கள்லாம் முடிவுக்கு வந்துடும் அப்படின்ட்டு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கூட சொல்லியிருந்தார். இந்த நேரத்தில் இந்த சந்திப்பு அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியத்துவமாக இருக்குது நம்ம பார்க்கலாம். எக்ஸாக்ட்லி. இப்போ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் காயத்ரி ரீசெண்டாக தன்னுடைய 80வது பிறந்த நாளை கொண்டாடிட்டு வந்திருக்காரு. பிறந்த நாளுக்கு சில மணி நேரம் முன்னாடி ஈரானோட அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டு போச்சு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. சுவிட்சர்லாண்டில் வெள்ளிக்கிழமை இது தொடர்பான ஒப்பந்தம் அதிகாரப்பூர்வமாக கையெழுத்தாகும் போது எல்லா கப்பல்களும், யாரெல்லாம் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸில் நிற்கிற அத்தனை கப்பல்களும் என்ஜினை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, எந்த அமெரிக்க அதிபரும் செய்யாததை நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெருமையோடு வந்து G7 உச்சி மாநாட்டில் ட்ரம்ப் அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறாரு. அதனால் அடுத்த நோபல் பரிசு கொடுப்பாங்களா இல்லையா அந்த டிஸ்கஷன் போகிறதுக்கு முன்னாடி, பட் இங்கே ஒரு சாதனையாளராக தன்னை ட்ரம்ப் வந்து அத்தனை தலைவர் முன்னாடியும் முன்னிறுத்தி கொண்டு அமர்ந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக இந்தியா, நம்ம இந்த கச்சா எண்ணெயினுடைய வரத்து குறைவால், விலை உயர்வு காரணமாக கச்சா எண்ணெயிலிருந்து எடுக்கப்படுகிற பெட்ரோல், டீசல், LPG இதெல்லாம் ரேட்டு ரொம்ப அதிகரிச்சிருச்சு. இந்த அமைதி ஒப்பந்தம் நமக்கும் ஒரு நல்ல செய்தி. ஏன்னா கச்சா எண்ணெய்கள் அங்கேருந்து வேகமாக வர ஆரம்பித்து விட்டால் உற்பத்தி நார்மலான விலையும் ஓரளவு ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்காக வாய்ப்பு இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது உலகத்தில் இரண்டு மிக முக்கிய தலைவர்கள் சந்தித்து கொள்ளும் நம்ம சொன்ன மாதிரி அந்த காட்சியும் வருது, அந்த பாடி லாங்குவேஜும் நம்ம பார்க்குறோம். ரமேஷ் இதனிடையே நம்மளே இருக்கிறார். ரமேஷ், இப்போ இந்த விஷுவல்ஸ்லேருந்து நம்ம பார்க்கும்போது எல்லாமே ஓகே, ஆல் இஸ் குட், ஆல் இஸ் வெல், இந்த மாதிரி தான் நமக்கு தோணுது. நாளைக்கு கூடுதலாக இந்த ஆலோசனை, நிறைய விஷயங்கள் பேசப்படும் இரு நாட்டு தலைவர்கள் இடையில அப்படின்னும் எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழலில் இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த சந்திப்பு பற்றின முக்கிய அப்டேட்ஸ் என்ன? வணக்கம். G7 நாடுகளுடைய உச்சி மாநாடு பிரான்சினுடைய ஈவியா நகரில் நடைபெற்று வருகிறது. இன்றைக்கும் நாளைக்கும் இந்த உச்சி மாநாடு நடைபெறுகிறது. முதல் நாளான இன்று அவுட்ரீச் மாநாடு என்று சொல்லப்படக்கூடிய அந்த கூட்டம் தான் நடைபெறுகிறது. இந்த G7 மாநாட்டை பொறுத்தவரை உலகின் மிக சக்தி வாய்ந்த நாடுகளாக இருக்கக்கூடிய அமெரிக்கா, கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டலி, பிரான்ஸ், இப்படி ஜப்பான் உள்ளிட்ட பல நாடுகளுடைய தலைவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். இதுல G7 இதை பொறுத்தவரை இந்தியா அதில் உறுப்பு நாடாக அல்ல. ஆனாலும் கூட சிறப்பு விருந்தினர் என்ற அடிப்படையில் தொடர்ந்து 8வது முறையாக இந்தியா இந்த மாநாட்டிற்கு அழைக்கப்பட்டு அதில் பிரதமர் மோடியும் தற்போது பங்கேற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அவுட்ரீச் மாநாட்டில் தற்போது பிரதமர் மோடி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை சந்தித்திருக்கிறார். இது இருவருக்கும் இடையிலான தனிப்பட்ட சந்திப்பு அல்ல. அந்த மாநாட்டில் எல்லோரையும் சந்திக்கின்ற போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களையும் அவர் சந்தித்திருக்கிறார். அப்போது இருவரும் ஒருவருக்கு ஒருவர் கை குலுக்கிக் கொண்டு ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி தங்களுடைய அந்த வார்ம் ஹக், தங்களுடைய அந்த வரவேற்பை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக 16 மாதங்களுக்கு பிறகு இரு நாடுகளுடைய தலைவர்களும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்வது இதுதான் முதன்முறை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த G7 மாநாட்டை பொறுத்த வரைக்கும் பல்வேறு உலகளாவிய விஷயங்கள், சவால்கள், நீடித்த பொருளாதார வளர்ச்சி, பன்னாட்டு மேம்பாடு, இப்படி பல விஷயங்கள் குறித்து அவங்க பேச போறாங்க. அதுல குறிப்பா தற்போது மேற்காசிய பிராந்தியத்தில் நிலவக்கூடிய சூழல், உலகளாவிய நிறுவனங்களை சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டியதோட அவசியம், இது குறித்தெல்லாம் பல்வேறு உலக நாடுகளுடைய தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள போறாங்க. பிரதமர் மோடி அவர்களை பொறுத்தவரை உலகளாவிய தெற்கு நாடுகளோட குரலாக இதில் தன்னுடைய கருத்தை முன்வைப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பா இந்த அமெரிக்க அதிபர் மற்றும் பிரதமர் மோடி இடையிலான குழு சந்திப்பு நாளை நடைபெற இருக்கிறது. அதுதான் பைலேட்டரல் சந்திப்பு என்று கூறுவார்கள். அப்படி தனிப்பட்ட முறையில் இருவரும் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது பல்வேறு விஷயங்கள் குறித்து அவர்கள் பேசுவார்கள். குறிப்பாக இந்தியா அமெரிக்கா இடையிலான தடையில்லா வர்த்தக ஒப்பந்தத்தை விரைவில் இறுதி செய்வது, அதே போல கச்சா எண்ணெய் விவகாரம்,
இரு நாடுகளுக்கு இடையில் மனச கசப்புகளாக ஓடி கொண்டிருக்கக்கூடிய மேலும் சில விஷயங்கள், இப்படி பல விஷயங்கள் குறித்து அவர்கள் பேச இருக்கிறார்கள். இந்த மேற்காசிய பிராந்தியத்தில் நீடிக்கக்கூடிய அந்த பதற்றத்தையும் போரையும் விரைவில் முடிவுக்கு கொண்டு வரணும். இனி அது அடுத்த கட்ட ஒரு பதற்றமாக மாறிவிடக் கூடாது அப்படின்ற இந்தியாவினுடைய கருத்தை பிரதமர் மோடி அமெரிக்க அதிபரிடம் முன்வைப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இது தவிர இந்த ஹார்முஸ் ஜலசந்தி, கச்சா எண்ணெய் விநியோகத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சிக்கல், இந்த மாதிரி விஷயங்கள் குறித்தும் அமெரிக்க அதிபரிடம் பிரதமர் மோடி ஆலோசனை நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது நடைபெறுகின்ற இந்த சந்திப்பு என்பது சும்மா ஒரு மீட்டிங்ல ஒருத்தர் பார்த்து ஹாய் சொல்லிக்கிற மாதிரியான ஒரு மீட்டிங் தான். இரு நாடு தலைவர்களிடையான அந்த முழு சந்திப்பு, அதாவது பைலேட்டரல் சந்திப்பு என்பது நாளை நடைபெற இருக்கிறது. அமெரிக்க அதிபர் மட்டுமல்ல, நாளை தினம் பல்வேறு உலக நாடுகளுடைய தலைவர்களையும் தனிப்பட்ட முறையில் சந்தித்து பிரதமர் மோடி ஆலோசனை நடத்த இருக்கிறார். ரைட், தேங்க்யூ ஸோ மச் ரமேஷ். விரிவான விவரங்களுக்கு நன்றி. சலீம், இன்னைக்கு ஆல் இஸ் வெல் அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வர அந்த பாடி லாங்குவேஜ், நாளைக்கு ஹோப் ஆல் கோஸ் வெல் அப்படின்னு இருந்தால் நல்லா இருக்கும். நம்மளுக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல செய்திகள் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.